ஹாய், குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, பிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முட்டி வலி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் மூட்டு வலி, சரிங்களா? ஸோ அந்த மூட்டு வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூட்டு வலின்றது வந்து இப்போ பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ்க்குமே அந்த ப்ராப்ளம் வந்து வருது இல்லைங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் வருது, அது இல்லாமல் ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்குமே வருது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூட்டு தேய்மானம் அப்படின்றது ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள வயசானவங்களுக்கு, அது ஜென் ஆர் லேடிஸ் யாருக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வந்து இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் வரும், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி கிடையாது. 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே மூட்டு வலின்றது நார்மல் ஆகிடுச்சு. இப்போ சின்ன பசங்கள்லாம் கூட ஒரு 20 வயசு தாண்டும் போதே எனக்கு முட்டி வலிக்குது, என்னால் ஏற முடியல, என்னால் இறங்க முடியல, படி ஏற முடியல, இல்லை ரொம்ப நேரம் என்னால் வாக்கிங்கே போக முடியல, அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இப்போ வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து என்னென்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்டேக் தான். ஓகேவா? எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள், இது வந்து நம்ம சரியான முறையில் உணவு வகை எடுத்துக்கல அப்படின்னாலாம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான உணவுகள் எடுக்கலை, அதாவது மூட்டு வலி வருது அப்படின்னா, ஸோ அது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டால் வருது, எதனால் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே அப்போல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ 40 வயசு தாண்டினாலே மூட்டு வலி வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மூட்டு வலிக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கிறது கிடையாது, சரிங்களா? ஸோ மூட்டுக்குன்னு மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுக்குமே வந்து ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும், ஒரு ஜெல்லு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன ஆகுது, 2 எலும்பையும் உரச விடாமல் நடுவில் ஒரு பசை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, எலும்பு உரசாது, தேய்மானமும் வராது. பட் அந்த ஒரு நீர் குறையுது, அந்த ஒரு பசை வந்து குறையுது அப்படின்னும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறைய எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக டச் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ டச் ஆகிறதுனால என்ன ஆகுது, உரச ஆரம்பிக்கும். நம்ம நடக்கும்போது, உட்காரும்போது, உட்காந்து எழுந்திருக்கும் போது, இந்த மாதிரி எழுந்திருக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது, ரெண்டுமே டச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக தான் டச் ஆகும் ஃபஸ்ட்டு, எடுத்த உடனே நமக்கு ஸ்பேஸ் வந்து குறையாது, சரிங்களா? 2 எலும்பு இருக்குது, மூட்டு எலும்பு 2 எலும்பு இருக்குன்னா, இந்த 2 எலும்புக்கு நடுவில் வந்து ஒரு பசை இருக்கும். ஸோ அந்த ஜெல்லு இருக்கும், அது வந்து குறையும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பேஸும் குறையும். ஸ்பேஸ் கொஞ்சம் 2 எலும்பு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், 2 உரச ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் உரசும் போது தான் என்ன ஆகுது, எலும்பு தேய்மானன்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது, சரிங்களா? ஸோ எலும்பு சத்தான பொருட்கள் சாப்பிடணும். ஓகேவா? இன்டேக் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். எந்த மாதிரி பொருள், அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ், கம்பு கூழ், இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. காய்கறி பழ வகைகள்லாம் அப்போ அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழ வகைகளும் கிடையாது, காய்கறி வகைகளும் கிடையாது. கம்பு, கேழ்வரகு, சின்ன வெங்காயம், இந்த க்ரீன் சில்லி, இந்த மாதிரி தான் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் எதுவுமே கிடையாது. ஏன்னா காய்கறி பழ வகையே இல்லைன்னும் போது ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒன்றுமே கிடையாது, ஆயில் ஐட்டம்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு ரெகுலராக அவங்க வாக்கிங் போயிடுவாங்க இல்லைங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வாக்கிங் போயிட்டு வயலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு போயிட்டு வரும்போது அவங்களோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம ஒர்க் பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் காலை தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்கார்ற இடமா தான் இருக்குது. இப்போ ஒரு ஐடி ஜாப்பில் இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஹாஸ்பிட்டல்லே கூட எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காலை தொங்க போட்டு தான் உட்காரணும் இல்லைங்களா? ஸோ அது எவ்வளோ நேரம் நம்மளால தொங்க போட்டு உட்கார முடியும்? ஸோ தொங்க போட்டு உட்கார என்ன ஆகுது, ஃப்ளெக்ஷன் பொசிஷனில் தான் இருக்குது, முட்டி மடங்கியே தான் இருக்குது, அதை நீட்ட முடியல, நீட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ தொங்க என்ன ஆகிடுது, துதிக்கால் வந்து ஃபுல்லாக வந்து இழுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் நமக்கு ஹீல் பெயினும் வர ஆரம்பிச்சிடுது. ஓகேவா? எப்போவுமே இந்த மூட்டு வலி வருது அப்படின்னாலே மூட்டு வலிக்கு அடுத்த கட்டமாக வந்து துதிக்கால் வலியும் வர ஆரம்பிச்சிடும். ஓகே? ஸோ இது எதனால் வருது, இல்லை இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லிடுறேன், சரிங்களா? அதே மாதிரி என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஸோ மூட்டு வலி வந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், சரிங்களா? கொஞ்ச நாள் கொஞ்சம் வீடியோ போடலை, அவ்வளோதான். பட்
மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இனிமேல் நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுவோம். நீங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள், அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோவும் பண்ணுங்கள், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மூட்டு வலி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அறிகுறி தெரியும் அப்படின்னா, ஒரு 40 நல்ல வந்து ஆரோக்கியமான பொருட்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. கொத்தவரங்காய் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம். வெண்டைக்காய் வந்து அந்த பசத்தன்மை இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பசத்தன்மையோடு சாப்பிடணும். அது நான் ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன், இல்லை சாப்பிடவே பிடிக்காதுன்றவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை சாப்பிட முடியும் அப்படின்றவங்க வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி ஒரு கிளாஸில் போட்டு தண்ணி ஃபில் பண்ணி நைட்டு மூடி வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லாக சோக் ஆகட்டும். மார்னிங் அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணுன்னாலும் குடிச்சிக்கலாம். இல்லை நான் அப்படியே வெண்டைக்காய் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க அப்படியே குடிங்க. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தண்ணி நிறையா குடிக்கணும். இன்னொன்று கொத்தவரங்காய் நல்லா சாப்பிடுங்க. அது வந்து எலும்பு சத்துக்கான பொருள் தான். ஸோ அது வந்து நிறையா நீங்கள் சாப்பிடணும். முருங்கைக்காயுமே ரொம்ப நல்லது. முருங்கைக்காயோட அந்த சீடு, ஸோ அது சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அயன் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிக்கும்போது உங்களோட மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லெவலுக்கு வரும். அது இல்லாமல் ப்ளஸ் எக்ஸசைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது மட்டும் இல்லை, இப்போ மூட்டு வலிக்க ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த காலை ஊனி ஊனி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு ரைட் வலிக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஓவர் வெயிட் கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி நடக்க நடக்க என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயுமே மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். இவங்களாம் ட்வின்ஸ் மாதிரி, இந்த மூட்டு இந்த துதிக்கால் எல்லாமே வந்து ஷோல்டர் இது எல்லாமே ட்வின்ஸ் மாதிரி. ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ நம்ம ஒருத்தவங்க வரும்போதே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களும் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம், இருக்கிறதையும் சரி பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் யூ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும், சரிங்களா? ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் கால் பண்ணி கூட நீங்கள் டவுட் எதனா இருந்தால் கேட்டுக்கலாம். 7094746864. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஸோ அதில் பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னோட மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. ஓகேவா? ஸோ பாடி வெயிட் ஓவர்லோட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஒபிஸ் ஆகுறேன் அப்படின்னாலும் மெயினாக அஃபெக்ட் ஆகக்கூடியது மூட்டு தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துதிக்கால் அஃபெக்ட் ஆகும். ஸோ துதிக்கால் எதனால் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளோட மொத்த பாடி வெயிட்டுமே தாங்கக்கூடியது அந்த துதிக்கால் தான், சரியா? ஸோ அது வந்து அதுக்கான வெயிட் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதால் முடியும். அதுக்கு மேலே ஓவர்லோட் ஆகும்போது என்ன ஆகிடுது, சிலவங்களுக்கு கால் வளைய ஆரம்பிச்சிடும், சிலவங்களுக்கு துதிக்கால் வலி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு கண்டிஷனும் பார்க்கலாம், என்னென்ன மாதிரிக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒருவேளை நம்மளுக்கு மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது நான் சொல்லிடுறேன், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நைட்டு படுக்கிறீங்க அப்படின்னா முட்டிக்கடியில் ஒரு பில்லோ வச்சுட்டு படுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். முட்டிக்கு வந்து டென்ஷன் ஆகாமல் ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன் அது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு 2 காலுக்கு அடியில் வந்து பில்லோ வச்சுட்டு படுங்க. இது ஒன்று. இன்னொன்று, சைடில் படுப்பேன், எனக்கு ரொம்ப நேரம் படுக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் படுக்கும்போது 2 கால் முட்டி இப்படி வருசது இல்லையா, முட்டி இப்படி தானே மடங்கி படுக்கிறீங்க. படுக்கும்போது 2 முட்டி, ஒரு முட்டி மேலே தான் இன்னொரு முட்டியை வச்சுட்டு படுப்பீங்க. ஸோ அப்படி படுக்கும்போது அந்த 2 முட்டிக்கு நடுவில் ஒரு பில்லோ வச்சுட்டு படுத்துக்கோங்க, சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த முட்டி வலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் தூக்கமும் வரும். முட்டி வலியெல்லாம் தூக்கம் வரல அப்படின்றவங்க நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செய்து நீவி விடுறேன் உருவி விடுறேன்லாம் யாருன்னா சொன்னால் தயவு செய்து அது பண்ணாதீங்க. இருக்கிற சின்ன பிரச்சனை பெருசாக தான் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ தொடர்ந்து எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்ல அதெல்லாம் பண்ணுங்கள். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா காலை தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, ஓகேவா? ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது. இல்லை நடந்துகிட்டே இருக்கேன் எனக்கு முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணிடணும்,
ஒரு ஸ்டூலோ சேரோ இல்லை போகிற இடத்துல ஏதாச்சும் ஒரு கட்டாக இருந்தால் கூட அதில் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிடும். வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறேன் நீங்கள் போக போக என்ன ஆகிடும், வலி ஓவர்லோட் ஆகிடும். ஸோ வலிக்குது அப்படின்னும் போது அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் தான், சரியா? ஸோ அது சிக்னல் கொடுக்கும்போதே நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நடங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாக்கிங்லாம் போகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து போங்க, கண்டினியூவாக நடக்காது. இன்னொன்று, பைக்கில் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு நான் எனக்கு லெஃப்ட் கால் தான் வலிக்குது அப்படின்னா நான் டக்குன்னு சடனாக உண்டு அப்படி பண்ணாதீங்க. ஸ்லோவாக காலை கீழே வைங்க. டக்குன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு ஜெர்க் பெயின் வரும், சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்காரக்கூடாது. ஒரு வேளை தொங்க போட்டு தான் உட்காரணும், ஆஃபீஸில் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னும் போது காலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு துதிக்காலில் வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டூல், ஒரு மினி ஸ்டூல் மாதிரி இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்கும், ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.